அண்ணாமலை மையமாக வச்சு தான் மோடி தன்னோட காய்களை தமிழ்நாட்டில் நகர்த்துறாரு. அண்ணாமலையால் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கொங்கு மண்டலத்தில் உருவாயிட்டு. இல்லை, அண்ணாமலை எந்த அளவுக்கு முன்னிறுத்த மோடி காரணம் இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 17% வாக்கு இது ஒரு முக்கிய பங்கு வகிக்கும்ல. மிகப்பெரிய பங்கு. அவர் பிரசிடென்ட்டை தாண்டி லீடராக மாறிட்டார். தமிழிசை 3.7 தான் எடுத்திருந்தாங்க. இவர் 14.4 எடுத்துட்டாரு. பொன் ராதாகிருஷ்ணன் 5.5 தான் எடுத்திருந்தாங்க. அதோட 2 மடங்குக்கு மேலே எடுத்துட்டாப்புல. மற்ற தலைவரோடலாம் கம்பேரே பண்ணாண்டாம். மிகப்பெரிய அளவுக்கு அவர் அதை அண்ணாமலை சாதிச்சிட்டாரு. அது மோடிக்கு தெரியுது. அதை பாராளுமன்ற எம்பிக்கள் கூட்டத்திலே அண்ணாமலைக்கு வாக்கு வீதம் பெருசுங்கிறத மோடியை ரெகனைஸ் பண்ணிட்டாரு. பாஜக சட்டமன்ற தேர்தலில் வளரணும். அந்த வளர்ச்சிங்கிறது 2029 மோடிக்கு 30 எம்பி சீட்டு வரணும். இதுதான் நான் கொண்டு வந்துடும் நம்பிக்கை இருக்கு எனக்கு. அதுக்காக தான் நடிகர் விஜய் கூட தனியாக 4% ஓட்டு தாண்ட மாட்டார். 4% அவர் சாதிச்சிட்டாருன்னா அவரை கூட 2029 பயன்படுத்திக்கலாங்கிறது என்னோட பார்வை. சார், பாஜக தொண்டர்கள் சமூக வலைதளங்களில் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை என்ற புயல் லண்டனில் மையம் கொண்டுள்ளது, அது தமிழகம் நோக்கி வரும்போது மிகப்பெரிய சீற்றத்தோடு வரும்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த புயல் தமிழகம் நோக்கி வரும்போது அவருக்கு ஏற்ற சூழ்நிலை கட்சியில் இப்போ நிலவுதா? அண்ணாமலையோட ஆட்டத்தை ஜனவரியிலேருந்து பார்ப்பீங்கன்னு நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். அண்ணாமலை மையமாக வச்சு தான் மோடி தன்னோட காய்களை தமிழ்நாட்டில் நகர்த்துறாரு. குறிப்பாக கொங்கு வேளாளர் சமுதாயத்தை பாஜக பக்கம் கொண்டு வரணுங்கிறது தான் மோடியோட இன்றைய டார்கெட். கொங்கு மண்டலத்தில் பெரிய அளவு ஒரு வெற்றியை பெறணுங்கிறது தான் மோடிக்கு ஒரு டார்கெட்டில் முக்கியமான ஒன்று. அதில் கொங்கு வேளாளர்களை மோடி டார்கெட் பண்ணுறான்னா அதுக்கு சரித்திர காரணங்கள் இருக்குது. கொங்கு வேளாளர்கள் நேஷனல் மைண்டட் கம்யூனிட்டி. ஒரு கட்டத்தில் இன்னைக்கு மிதுன் பழனிசாமி இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ 1000 கோடிகள் இன்றைக்கி இருக்க காரணம் சத்திரம் குருமூர்த்தி தூக்கி போடும்போது நாங்கள் நாடார் டீம் தான் நேஷனல் மைண்டட் கம்யூனிட்டின்னு, எப்பா பொங்கலூர் மணிகண்டா புரிஞ்சுக்கப்பா, நாம் தான் காப்பாற்றி விட்டோம். அதனால தான் இவ்வளோ 1000 கோடி அந்த அதில் தான் அவங்க செழிச்சிட்டு இருக்கிறாங்க. காரணம் நேஷ்னல் மைண்டட் கம்யூனிட்டி அப்படிங்கிறதான் நம்மளோட பாயிண்ட்டு. இன்னொரு பாயிண்ட்டு, அதிகாரம் இல்லைன்னா எந்த சசிகலா காலில் விழுந்தாங்களோ அங்கே போய் விழுந்துருவாங்க, அவங்க மலமளமலன்னி விழுந்துருவாங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட கருத்தாக இருந்தது. அதில் அவர் காப்பாற்றப்பட்டார். அந்த கம்யூனிட்டி நேஷனல் மைண்டட் கம்யூனிட்டிங்கிறதுக்கு சரித்திர காரணங்கள் நிறைய இருக்குது. அப்போ நான் குணா அவர்கிட்ட நியூஸ் 18 இருந்தார் சகோதரர் குணா. அப்போ ஸ்வீப்பிங் ரெஃபரன்ஸாக ஒரு கம்யூனிட்டியை நேஷனல் மைண்டட் கம்யூனிட்டி நீ சொல்கிறீங்களா நாப்பில் நான் சொன்னேன். நேஷனல் கம்யூனிட்டி அவர் கன்டினியூ பண்ணுவார். அவர் ஸ்ட்ரெங்தன் ஆகலைன்னா சசிகலா காலில் போய் விழுந்துருவார். ஸோ சசிகலா காலில் போய் அவர் விழுந்தா சசிகலா ஸ்ட்ரெங்தன் ஆகிடுவாங்க. அதனால் அவரை அலோவ் பண்ணுவாங்கங்கிறத நான் சொன்னேன். பிகைண்ட் சீன் நம்ம நாடார் டீம் அதுக்குள்ள வேலைகளையும் பார்த்து தான் அவரை காப்பாற்றி விட்டோம். இந்த நிகழ்வுக்கு காரணம் யாதவையும் குருமியும் பகிச்ச மாதிரி முக்குலத்தோரையும் கொங்கு வேளாளரையும் பயக்காண்டான்னு டெல்லி தலைமை முடிவு பண்ணது தான். இப்போ அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, அண்ணாமலையால் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கொங்கு மண்டலத்தில் உருவாயிட்டு, கொங்கு மண்டலத்தில் சேர்ந்த இளைஞர்கள் இளம் பெண்கள் ஒரு 40 வயசு கீழே உள்ளவங்கெல்லாம் அண்ணாமலை ப்ரைட் ஆஃப் த கம்யூனிட்டின்னு நினைக்கிறாங்க. பெரிய ஸ்காலர், படித்தவர், நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு அரசியல் அரங்கத்துக்குள்ளே ஒரு பிரசிடெண்ட்டுங்கிறதையும் தாண்டி லீடருங்க லெவலில் பாஜகவுக்குள்ளே வளர்ந்துட்டாருங்கிறதுல அவங்க அந்த கம்யூனிட்டி இளைஞர்கள் பார்க்குறாங்க. மற்ற ஏஜ்டு பீப்புள் கூட ஒரு சிலர் எடப்பாடி வந்துடுவார் மீண்டும் நினைக்கும் போது நம்ம போன்றவர்கள் என்ன அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சி தலைவராட்டே வரமாட்டாருங்கிற சொல்கிறதுல ரவீந்திரன் துரைசாமி சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஏதர் எடப்பாடியார் எலெக்ஷன் சொன்னவன் தானே இவன், கவுண்டர் பண்ணாருன்னு சொன்னவன் தானே. இன்றைக்கி அவன் எடப்பாடி தேர மாட்டாருன்னு சொன்னால் தேர மாட்டார், என்னமே அவர் சிஎம் ஆகிட மாட்டார் நாம் சொல்கிறதும் கொங்கு வேளாளர் சமூக மக்களும் அதை நம்புகிறாங்க. அப்போ அவங்க பார்வையில் என்ன வருதுன்னா, நாம் ஒரு தேசியம் வளரட்டு, அண்ணாமலை ஒரு தலைவராக அங்கே வளரட்டுங்கிற எண்ணம் ஓட்டம் கொங்கு வேளாளர் கம்யூனிட்டி மத்தியில் தெளிவாக வந்துட்டு இருக்குது. இதைத்தான் அண்ணாமலையை மோடி சுட்டி காட்டும் போது கொங்கு வேளாளர் சமுதாயத்தோட இந்து சமுதாயத்தில் உள்ள உயரிய விளிமியங்களை காத்து நிற்கக்கூடிய ஒரு சமூகங்கிறத முன்னிறுத்தி மோடி அதை குளோரிஃபை பண்ணார். முன்னாடியாவது எடப்பாடி சிஎம் ஆயிடுவாருங்கிற ஒரு பார்வை இருந்து இப்போ தேரமாட்டாருங்கிறத சவுத்து சிட்டி
தேவர் பெல்ட் எல்லாம் பார்க்கும்போது கொங்கு வேளாளர்களே தேராத எடப்பாடி பழனிசாமியை வச்சு நாம் என்னத்தை பண்ண போகிறோம், அண்ணாமலை பின்னாடியே நிற்கலாங்கிற ஒரு சூழல் வருது. அப்போ அங்கே வந்து ஒரு அருந்ததியரை சேர்ந்த வகுப்பை சேர்ந்த எல் முருகன், அவரும் பவர்ஃபுல்லாக இருக்கார், பவர்ஃபுல் போர்ட்ஃபோலியோ இருக்கிறாரு, அவர் வந்து மத்திய இணையமைச்சராக இருக்கிறாரு. ஸோ அந்த பகுதியில் வந்து ஒரு சோஷியல் காம்பினேஷனோட வானதி சீனிவாசன் சகோதரி இருக்கிறாங்க, ஏபிபி காலத்திலிருந்தே சகோதரி இருக்கிறாங்க. என்ன இருந்தாலும் கட்சிக்கு விசுவாசமானவங்க. அடுத்து முருகானந்தம், நாகராஜி, ரத்ன சபாபதி, இந்த மாதிரி பேராசிரியர், இப்படி நிறைய, சிபி ராதாகிருஷ்ணன், இந்தியாவிலே ஒரு பவர்ஃபுல் ஸ்டேட்டான, எக்கனாமிக்கலி பவர்ஃபுல் ஸ்டேட்டான மகாராஷ்டிராவுக்கு கவர்னராக இருக்கார். இந்த மாதிரி அந்த சமூகத்தில் இன்னும் இளைஞர்கள் நிறைய பேர் அங்கே வந்துட்டுருக்காங்க. சுப்பிரமணியம், சிவகுமார், இப்போ எக்கச்சக்க இளைஞர்கள் நம்ம பார்க்கும்போது நிறைய இளைஞர்கள் அங்கே வர்றாங்க. அப்படியே வந்து அவங்க அண்ணாமலை பின்னாடி ஒரு புதிய சக்தியாட்டு அவங்க திரண்டு வராங்க. ஸோ மோடியும் அந்த கொங்கு வேளாளர் மத்தியில் எடப்பாடியை அண்ணாமலையால் பலகீனப்படுத்த முடியும்னு உறுதியாக நம்புகிறார். இல்லை, இப்போ 2026 மோடி அவர்கள் அண்ணாமலை வச்சு தான் கேம் ஆடுறாரு. அவருடைய எண்ணத்தில் அதிமுக இணைப்பு ஒரு மைண்டில் இருக்குமோ? இல்லவே இல்லை. அதனால் என்ன லாபம்? 0 எம்பி இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இணைக்கிறதுல என்ன லாபம்? பாஜகவுக்கு அது பின்னாடி தான் இருக்குன்னு நினைப்பாரோ? என்ன லாபம்? 0 எம்பியாக இருக்கக்கூடிய எடப்பாடியை பண்ணுறதுல ஸ்டெபிலிட்டிக்கு என்ன லாபத்தை கொடுக்கும்? ஒரு லாபத்தை கொடுக்காது. அது எடப்பாடிக்கு 2 ஜாதி எதிர்ப்பு இருக்கு, கொங்கு வேளாளர் அல்லாதவர்கள் எதிர்ப்பு இருக்கு, வன்னியர் அல்லாதவர்கள் எதிர்ப்பு இருக்கு. அதுவும் என்னத்தை லாபத்தை கொடுக்கும்? ஸோ 2019 என்னத்தை ஜெயித்தது? இப்போ சட்டமன்றத்தில் அண்ணாமலையை முன்னிறுத்தி இந்துத்துவா வர்சஸ் திமுக அணி அந்த இது கொண்டு வரணும். 29 தோத்து போனவங்க எல்லாத்தையும் சேர்த்து 2029 98 ஜெயித்தது மாதிரி ஒரு வெற்றியை பெறணும். அதுதான் மோடிக்கு ஸ்ட்ராட்டஜி. 2029 ஜெயிக்கிறதுக்கு 26 உழைக்களமாக பயன்படுத்துவார். அது எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும். அதனால தான் எடப்பாடி பழனிசாமி வந்து அவரும் செடியாக நிற்பார், மோடிக்கிட்ட வந்து சரண்டர் ஆக மாட்டார். இல்லை, அண்ணாமலை எந்த அளவுக்கு முன்னிறுத்த மோடி காரணம் இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 17% வாக்கு இது ஒரு முக்கிய பங்கு வகிக்கும்ல? மிகப்பெரிய பங்கு. அவர் பிரசிடென்டிங்கை தாண்டி லீடராக மாறிட்டார். தமிழிசை 3.7 தான் எடுத்திருந்தாங்க, இவர் 14.4 எடுத்துட்டாரு. பொன் ராதாகிருஷ்ணன் 5.5 தான் எடுத்திருந்தாங்க, அதோட 2 மடங்குக்கு மேலே எடுத்துட்டாப்புல. மற்ற தலைவரோடலாம் கம்பேரே பண்ணாண்டாம். மிகப்பெரிய அளவுக்கு அவர் அதை அண்ணாமலை சாதிச்சிட்டாரு. அது மோடிக்கு தெரியுது. அதை பாராளுமன்ற எம்பிக்கள் கூட்டத்திலே வந்து அண்ணாமலைக்கு வாக்கு வீதம் பெருசுங்கிறத மோடியை ரெகனைஸ் பண்ணிட்டாரு. அது 2029 சீட்டாக கன்வெர்ட் ஆகணும். அதற்கு 2026 உரிய வியூகம் அமைச்சு போவாங்க. ஓகே சார், இப்போ அண்ணாமலையாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், இஸ்லாமியர் கிறிஸ்தவ வாக்குகளை தாண்டி இந்துக்களின் வாக்குகளை மட்டும் அறுவடை செய்தால் போதும், வெற்றிக்கு இது வித்தாக இருக்கும் நினைச்சாங்கன்னா வாய்ப்பு இருக்கா அதுக்கு? அதாவது சிஏஏக்கு வந்து கிறிஸ்தவர்களுக்கு லாபமார்மம் ஒன்று தான். அப்போ சிரியன் கிறிஸ்டின்ஸ்லாம் கேரளாவில் சிஏஏ வந்து ஆதரிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு மேனியாவை உருவாக்கிட்டாங்க. இப்போ அந்த கிறிஸ்தவர்கள் மத்தியில் சிஏஏ வந்து கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவானதுங்கிறத பாஜக விளக்கணும். இஸ்லாமிய சகோதரர்களை பொறுத்த அளவுலையும் பஸ்மந்தா முஸ்லீம் மேட்ரு, ட்ரிபிள் டலாக்கு பல இது இருந்தாலும் கூட அவங்க தமிழ்நாடு சென்ட்ரிக்காக திமுக 3.5 இடஒதுக்கீடு கொடுத்தது, நல்ல பிரதிநிதித்துவம் திமுக கொடுக்குறதுங்க லெவலில் அவங்க வந்து பாஜகவுக்கு எதிரான ஒரு மனநிலைக்குள்ளே தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் பிஜேபி அதிமுகவில் உள்ள சாஃப்ட் இந்துத்துவ ஓட்ஸை தன்வசப்படுத்தி கொண்டு வர தான் கரெக்டாக இருக்கும். சௌராஷ்டிராஸ் வந்துட்டாங்க. மதுரை சௌராஷ்டிரா மக்கள்லாம் பாஜக நோக்கி வந்துட்டாங்க. மதுரையில் 3வது இடத்துக்கு அதிமுக தள்ளி 2வது இடம் பாஜக வந்திருக்குதுன்னா சௌராஷ்டிரா மக்களோட பெரிய ஒரு பங்களிப்பு எல்லாம் முக்கியம். மகாலட்சுமின்னு ஒரு சகோதரி பெரிய அளவுக்கு அங்கே அதில் ஒரு ஃபேஸ் ஆட்டு அந்த கம்யூனிட்டி மக்கள் மத்தியில் இருந்துகிட்ருக்காங்க. அந்த ஹோல் அந்த சமூக மக்களே வந்து பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. அடுத்து வந்து தென் சென்னையில் பிராமண சமுதாயம் அவங்க வந்து 10% ஆனஸ்ட் எனிமி ஸ்டாலின் நினைக்கிறாங்க, டிஸ்ஆனஸ்ட் எடப்பாடி பழனிசாமின்னு நினைக்கிறாங்க. அஸ்வத்தாமன் தான் அதுக்கு வழக்கெல்லாம் போட்டாப்புல. அப்போ எடப்பாடியோட அந்த ரெட்டை வேடத்தை பிராமண சமூகம் புரிஞ்சுக்கிட்டாங்க, மோடியை நோக்கி வராங்க. மத்திய சென்னையில் பிறமொழியாளர்கள் வந்து மோடியை நோக்கி வராங்க. அப்போது இவங்களுக்கு வந்து பாஜக வந்து ஒரு வளர்ச்சியை பெற்றுட்டு இருக்குது. அதிமுகவில் உள்ள அந்த முபாரக் முஸ்லீம் லீக்கு சீட்டு கொடுத்ததும், அந்த ஒரு முஸ்லீம் இல்லை எஸ்டிபிஐக்கு சீட்டு கொடுத்ததும், அந்த மோடி எதிர்ப்பு அரசியலை பண்ணுறதும்
கொங்கு வேளாளர் சமூகத்துக்கும் பல இந்து சமூகங்களுக்கும் வந்து எடப்பாடியோட நடவடிக்கை பிடிக்கல. ஜெயலலிதாவை ஏற்றுக்கிட்ட மாதிரி எடப்பாடி ஏற்றுக்கிட்டதுக்கு தயாராக இல்லை. அப்போ அந்த மக்கள்லாம் அண்ணாமலையை வந்து ஒரு பிஜேபிக்கு வந்து ஒரு பிரசிடெண்ட்டுங்க தாண்டி ஒரு தலைவராக பார்க்குறாங்க. ஸோ இந்த இதில் என்டிஏ பலப்படுத்தக்கூடிய ஒரு அரசியலை, என்டிஏக்கு ஆதரவாட்டு பல சமூகங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு அரசியலை டெல்லி பாஜக பண்ணுவாப்புல, மோடி பண்ணுவாப்புல. அதுக்கு மேலும் பல திட்டங்கள் இருக்குது. எல்லா திட்டங்களையும் வெளிப்பட சொல்ல முடியாது. இப்போ கொங்கு வேளாளர் டார்கெட்டில் என்ன பண்ணுறாங்கங்கிறத நான் சொன்னேன். கொங்கு வேளாளர் டார்கெட் தான். அந்த டார்கெட்டில் வந்து குறி தப்பாது, வேட்டையன் குறி தப்பாதுங்கிற மாதிரி, ஹண்டர் குறி தப்பாங்க மாதிரி மோடி கொங்கு வேளாளர் அண்ணாமலை மூலமாக தன் பக்கம் இழுக்கணுங்கிறது தப்பாது. 2026 அது தெரிய வரும். ஏன்னா எடப்பாடி தேரமாட்டார், எதிர்கட்சி தலைவராட்டே வரமாட்டான்னு சொல்லும்போது அந்த சமூகம் வந்து டிசைட் பண்ணிட்டு போயிடுவாங்க, பிஸ்னஸ் கம்யூனிட்டியும் கூட. அப்போ அவங்க அந்த வகையில் வந்து பாஜக பக்கம் நகர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லா வகையிலையும் ஒரு ஒரிசா மாதிரி, ஒரு தெலுங்கானா மாதிரி ஒரு வளர்ச்சியை நோக்கி பாஜக அங்கே போயிட்டு இருக்கு. இல்லை சார், இப்போ பாஜக மட்டும்தான் இந்துக்களின் மொத்த ஓட்டுகளையும் எடுக்கணும்னு நினைக்குது. ஆனால் திராவிட கட்சிகளாக இருக்கட்டும், மற்ற கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும், எல்லாமே வந்து கிறிஸ்தவ இஸ்லாமிய வாக்குகளை முக்கியத்துவம் வாய்ந்ததை பார்க்குது. இல்லை, என்ன காரணம்? அதாவது 40 ஆண்டுகளுக்கு முன்னாடியே காந்தி அண்ணன் எழுதி போடுவாப்புல நார்வேல் சித்ரா லைப்ரரியில், நான் அண்ணன் கூட அனுப்போம். கிறிஸ்தவ முஸ்லீம் பிரச்சனைகளுக்கு ஓடி வரும் அரசியல் கட்சிகள் இந்து பிரச்சனையில் மௌனமேன், இந்துக்கள் ஓட்டு வேண்டாமான்னு 40 வருஷத்துக்கு முன்னாடி, 40 வருஷத்துக்கு கூட 80களில் எழுதி போடுவாப்புல அண்ணன் காந்தி அண்ணன். கன்னியாகுமரி நார்வேல் எம்எல்ஏ இருக்கக்கூடிய காந்தி அண்ணன் ஒவ்வொரு சோர்லையும் இதே கொஸ்டின் எழுதி போடுவாப்புல. இந்த கொஸ்டின் வந்து இன்னைக்கு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எறும்பூர கல்லும் தேயுங்கிற மாதிரி இந்துக்கள் பிரச்சனையில் அரசியல் கட்சிகள் வந்து பாராமுகமாக இருக்குங்கிற ஒரு இது வந்து வந்துக்கிட்டே இருக்கு. அதான் நேற்று புதிய தலைமுறை தொலைக்காட்சியிலையும் நான் சொன்னேன். அதில் ஜென்ராம், என் சகோதரர், மதிப்புக்குரிய நண்பர், மாறுபட்ட கருத்தை சொன்னார். அவர் ஒரு நேர்மையான ஒரு அனலிஸ்ட், மாறுபட்ட கருத்தை சொல்கிறார். அதை நம்ம வரவேற்கிறோம். அது மாதிரி நேர்மையானவங்க வந்து மாறுபட்ட கருத்தை சொல்கிறத நம்ம வரவேற்க தான் செய்யும். யாருமே நமக்கு விரோதம்லாம் இல்லை. பட் நாம் வந்து இந்துக்களின் பிரச்சனையில் அரசியல் கட்சிகள் வந்து மௌனம் சாதிக்கின்றனங்கிறது வந்து இந்துக்கள் மத்தியிலே ஒரு கேள்வியாக எழுந்துட்டு இருக்கு. அந்த கேள்வியோட வேகமும் உத்வேகமும் வந்து இன்னைக்கு பெரிய அளவில் வந்துட்டு இருக்கு. அது பாஜகவுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கும். இல்லை சார், நீங்கள் குறிப்பிட்டு சொல்லுவீங்க ஒரு கட்சின்ற வந்து 5% அப் இல்லை டவுன் அப்படின்னு நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க. இப்போ 2026 5 முனை போட்டியாகும் பட்சத்தில் 25% அப்படின்றதே ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு தேவையான ஒரு வாக்கு சதவீதமாக தானே இருக்கும். நிச்சயமாக என்னுடைய பார்வையில் பாஜக சட்டமன்ற தேர்தலில் வளரணும். அந்த வளர்ச்சிங்கிறது 2029 மோடிக்கு 30 MP சீட்டு வரணும். இதுதான் நான் கொண்டு வந்துடும் நம்பிக்கை இருக்கு எனக்கு. அதுக்காக தான் நடிகர் விஜய் கூட தனியாக வந்து 4% ஓட்டு தாண்ட மாட்டார். 4% அவர் சாதிச்சிட்டாருன்னா அவரை கூட 2029 பயன்படுத்திக்கலாங்கிறது என்னோட பார்வை. பாஜக தரப்புலையா? அப்போ தரப்பு அவருடைய கொள்கையான எதிராக இருக்கு. கொள்கையெல்லாம் பிரச்சனை இல்லை. ஜெயலலிதாவுக்கு கொள்கையும் மதிமுக கொள்கையும் பாஜக கொள்கையும் ஒன்னா, மொழிக் கொள்கையில் திமுகவும் காங்கிரஸும் ஒன்னா. 99 பாஜக கூட்டணி வைக்க இல்லையா திமுக கூட. அவர் 4% ஓட்டு இன்னைக்கு பலன் நிரூபிக்காதவர். கொள்கை சொல்லிட்டாருங்கக்கா பலன் நிரூபிக்காத யாராவது கூட்டணியில் சேர்ப்பாங்களா? இன்னைக்கு அவர் பலன் நிரூபிக்காதவர். அவர் அன்டெஸ்டட், நாட் ப்ரூவ்டு. 4% அவர் ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா அவரை கூட 2029 மோடி பிரதமர் அணிக்குள்ளே கொண்டு வந்துடலாங்கிறது தான் என்னோட பார்வை. சீமான் பக்கம் போகலையா பார்வை? எல்லாருமே அங்கே தேவைங்கிறது தான் என்னோட எண்ணம். 98 மாதிரிப்பட்ட ஒரு அலையன்ஸை உருவாக்கி பாஜக சாதிக்கணுங்கிறது தான் என்னோட எண்ணம். அதில் 2026 பாஜக பலப்படுத்துறதுக்கும் தன்னை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கும் பயன்படுத்திக்கணும். இது எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும். எடப்பாடி பழனிசாமி ஸ்ட்ரெங்தன் பண்ணதுக்கு மோடி அரசியல் நடத்தல, கட்சி நடத்தல. அது அன்ரிலேபிள், டிபெண்டபிள், எவர் லாஸ்டிங் கண்ணி, மாஸ்டர் ஆர்ட் ஆஃப் டீச்சிங் எடப்பாடி பழனிசாமி ரெட்டையில வாங்கிட்டு ஓடிட்டார். அவரை பலப்படுத்துறதுக்கு மோடி ஒன்றும் கட்சி நடத்தலை. 2026 வந்து வேகமாக பாஜக ஃபைட் பண்ணி மேலே வர்றது, 29 மோடிக்கு ஒரு 30 MP சீட்டு இங்கே தமிழ்நாட்டில் வெற்றி பண்ணாங்க தான் என்னோட எண்ணமும். அதுதான். டெல்லிக்கு நான் இந்த இதை தான் நான் கொடுத்துருக்குறேன். டெல்லி என்னோட கருத்தை மோடி எடுப்பார். நம்ம நன்மைக்காக எந்த பதவியை கூட எதிர்பார்ப்பு இல்லாமல் 10 வருஷத்துக்கு மேலே நம்ம சொல்லிட்டு இருக்கிறான். அவன் சொல்கிறது பலரும் இந்திய அளவுலையும் கரெக்டாக இருக்குது, தமிழ்நாடு அளவுலையும் கரெக்டாக இருக்குது. நடராஜனை வீழ்த்தலைன்னா இன்னைக்கு அவங்க உயிரோடு இருந்து இந்திய அளவில் மோடிக்கு எதிரான அரசியலை கடுமையாக பண்ணியிருப்பாங்க. ஸோ வீழ்த்தணுன்னு ரவீந்திரன் துரைசாமி சஜஷன் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கரெக்டுங்கிறத மோடி கருத்தில் கொள்கிறாரு. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியையும் பலகீனப்படுத்துறது தான் 2029 மோடிக்கு நல்லதுங்கிறத மோடி முடிவெடுத்துட்டார். எடப்பாடி பழனிசாமி பலகீனப்படுத்த தான் செய்வார். எடப்பாடி பழனிசாமிக்கு அது தெரியுது.
அதனால தான் அவர் பாஜக எதிர்ப்புங்கிறதுல அவரும் தெளிவாக இருக்கிறார். இல்லை 30 எம்பி அப்படிங்கிற பட்சத்தில் திராவிட கட்சிகள் உஷாராயிடாதா? எல்லாத்தையும் மீறி சாதிப்புன்னு சொல்கிறாங்க. மோடி இந்த கருத்தை ஏற்றுக்கிட்டு அதை வந்து தெளிவாக பண்ணுவாருங்க. மோடி வில் நெவர் அக்செப்ட் டிஃபீட் எனிவேர். தமிழ்நாட்டிலையும் தோல்வி ஒத்துக்க மாட்டார். தமிழ்நாட்டில் மோடியை சாதிப்பார். அதற்கு என்பவரோட நாலேஜ் ஒர்க்கு கான்டாக்ட் எல்லாம் முழுசாக பயன்படுங்க. 29 மோடி 30 சீட்டாக ஜெயிக்கணுங்கிறதுக்காக இன்றைக்கே நாங்கள் ஒர்க் பண்ணுறாங்க. அதனால் யாரையும் நாங்கள் எதிரியாக பார்க்கல. ஏன் நடிகர் விஜயை கூட எதிரியாக பார்க்கல. 4% ஓட்டு வந்தால் அவரையும் மோடி பிரதமர் அலையன்ஸுக்குள்ளே 29 சேர்த்துக்கலாங்கிற அடிப்படையில் தான் நாங்கள் போகிறோங்க. பல்வேறு கேள்விகளுக்கு பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம்.